ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சில நிமிஷம் மாத்திரம் நான் பேச போறேன். எல்லாரும் அமைதியாக கேட்கணும். ஆமாம், ஆங்காங்கே இருக்கிற கோஆர்டினேட்டர்ஸ், டீச்சர்ஸ் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வந்து அப்படி ரவுண்டாக நின்றீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, ஆல் டீச்சர்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ் கொஞ்சம் ஒத்துழைங்க. பிள்ளைங்க பேசாமல், பிள்ளைங்க கரைச்சல் பண்ணாமல் இந்த சைடு கொஞ்சம் வரலாமே, இப்படி வரலாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்படி நில்லுங்க. கேட்குறீங்களா? கேட்குறீங்களா? இந்த 5 நாட்கள் VBSும் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அப்படிதானே? எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? சந்தோஷமா இருந்தீங்களா? ஹாப்பி தானா? அப்படின்னா ஒரு நல்ல கைத்தட்டு கொடுங்க பார்ப்போம். ஆமென். கவனமா கவனிக்கணும். அங்கங்க பேசுற பிள்ளைகளை நான் எழுப்பி விட்டுருவேன். எழுப்பி நின்று பேசிக்கிட்டு அப்படின்னு எழுப்பி விட்டுருவேன். ஆமாம், பேசுகிறவங்கள எனக்கு இங்கே நல்லா தெரியும். அப்புறம் பேசுகிறவங்கள நான் எழுப்பி விட்டு நீங்கள் பேசிக்கிட்டே இருங்கன்றுவேன். 5 நாளும் ஏசப்பா மகிமையா நமக்கு இந்த VBSஐ நடத்தி கொடுத்தார். 200 பிள்ளைங்க நம்ம ஒரு டார்கெட் பண்ணோம். அதுபடியே ஆண்டவர் இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ல 200 பிள்ளைகள் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆமென். கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாம் மகிமையா கர்த்தர் நடத்தி கொடுத்தார். ஏசப்பாவுடைய மகிமை, ஏசப்பாவுடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருந்தது. இது 2024 VBS ப்ரோக்ராம் அப்படின்னு போடுறதை விட இப்படி போட்டிருந்திருக்கலாம். 2024 VBS ஃபெஸ்டிவல், திருவிழான்னு போட்டிருந்திருக்கலாம். 5 நாட்களும் ஒரு திருவிழா கோலம் போல இந்த இடம் இருந்துச்சு. சில பிள்ளைங்க இங்கேயே தங்கியிருந்து படிச்சாங்க. கர்த்தர் மகிமையா நடத்தி கொடுத்தார். ஏசப்பாவுக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பார்ப்போம். குறிப்பா இந்த 5 நாளும் மிக அருமையாய் பணிபுரிந்த டைரக்டர்ஸ், பாஸ்டர் ராபின், சிஸ்டர் டிவோனா, எல்லா டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், எஸ்பெஷலி ஏரியா கோஆர்டினேட்டர்ஸ் ரொம்ப அழகா அங்கங்க பிள்ளைங்களை ஒருங்கிணைச்சு கூட்டிட்டு வந்த எல்லாருக்கும், வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும், ஆமே, நம்முடைய பிரான்ச் சர்ச் பாஸ்டர்ஸ், பாஸ்டர் பிகின், பாஸ்டர் கொர்னேலியஸ் ஐயா, எல்லாருக்கும் என் உள்ளத்தின் வாளத்திலிருந்து வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை மகிமையாய் ஆசீர்வதிப்பார். அவங்களுக்கெல்லாம் கைத்தட்டி எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் பண்ணுங்க பாப்போம். ஆமென். நல்லது. ஆமா, எல்லா நாளும் நமக்கு நல்ல ஸ்நாக்ஸ் கொடுத்து, சூப்பரான ஸ்நாக்ஸ், நல்ல ஸ்நாக்ஸ், நமக்கு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் 5 நாளும் டீச்சர்ஸ்க்கு, வாலண்டியர்ஸ்க்கு, ஏரியா கோஆர்டினேட்டர்ஸ், டைரக்டர்ஸ், பாஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் லஞ்ச் ப்ரொவைட் பண்ண ஃபேமிலிஸ். அப்புறம் இங்கே ஸ்டே பண்ணி, ரெசிடென்சியல் VBS இங்கே ஸ்டே பண்ணி படித்த பிள்ளைங்களுக்கு மார்னிங்கும் நைட்டும் அந்தந்த வீடுகள்ல இருந்து சாப்பாடு, ஸ்நாக்ஸு, டீ, காஃபி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து இந்த ஸ்பான்சர் பண்ண எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நான் நன்றி சொல்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கைத்தட்டி அவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போறேன். 5 நாள் நாங்க வந்தோம் பாஸ்டர், ஜாலியா என்ஜாய் பண்ணோம், ஆடினோம், பாடினோம், குதிச்சோம், ஆட்டம் போட்டோம். ஓ, we can enjoy lot அப்படின்னு இந்த 5 நாளோட இது முடிஞ்சிடக்கூடாது. டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், ஏரியா கோஆர்டினேட்டர்ஸ், இங்க உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைங்க, டைரக்டர்ஸ் எல்லாரும் கவனிக்கணும். 5 நாளோட இந்த கொண்டாட்டம் முடிஞ்சிடக்கூடாது. இது சஸ்டைன் ஆகணும், இது தொடரணும். அப்படின்னா என்ன பண்றது? 2 காரியம் பண்ணலாம்.
2 காரியம் பண்ணலாம். ஒன்னு நீங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த இடத்துல ஆராதனை நடக்குது. நாளை கழிச்சு நடக்கும். காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு 12:30 மணிக்கு முடியும். இந்த ஆராதனையில நீங்க வந்து எங்களோட பங்கு பெறலாம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் எங்களோட பங்கு பெறலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. 1. 2வது, பாஸ்டர் இந்த சண்டே கிளாஸ், இந்த VBS தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னா உங்க ஏரியாவில் வாரந்தோறும் சண்டே கிளாஸ் நடக்குது. அந்தந்த சண்டே கிளாஸுக்கு நீங்க போகணும். இப்ப எந்தெந்த சண்டே கிளாஸ் அந்தந்த ஏரியாவில் நடக்குது, அந்தந்த ஏரியா டீச்சர்ஸ் யாரு, வாலண்டியர்ஸ் யாருன்றதை நான் அறிமுகப்படுத்த போறேன். சரிங்களா? முதல்ல இங்க நடக்கிற சண்டே ஸ்கூல் மெயின் சர்ச்ல ஒரு சண்டே கிளாஸ் நடக்குது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடக்குது. சிஸ்டர் டிவோனா முன்னாடி வாங்க, வேகமா முன்னாடி வாங்க. சரி, இவங்க மெயின் சர்ச்ல நடக்கிற சண்டே ஸ்கூலுடைய டீச்சர். இந்த VBSக்கு டைரக்டர் இவங்க தான் மெயின் சர்ச்ல நடக்கிற சண்டே ஸ்கூலுக்கு டீச்சர். இப்ப சர்ச்சுக்கு பக்கத்துல இருந்து வந்த பிள்ளைங்க, இங்க நியரஸ்டா ரோஜா நகர், கோல்டன் நகர் சர்ச்சுக்கு பின்னாடி இருந்து வந்த பிள்ளைங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு வந்தீங்கன்னா பிரசங்க நேரத்தில் உங்களுக்கு எய்தாப்ல பாஸ்ட் வீட்டில் வச்சு அக்கா உங்களுக்கு சண்டே கிளாஸ் எடுப்பாங்க. அதுக்கு நீங்க பங்கு பெறலாம். போய் உட்கார்ந்துக்கிறீங்க. அடுத்தது தாடிக்கொம்புல இருந்து வந்த பிள்ளைங்க, தாடிக்கொம்புக்கு பக்கத்துல மூகாம்பிகை நகர்ல இருந்து வந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் தாடிக்கொம்பு சர்ச்சில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலையில 7 மணிக்கு ஆராதனை ஆரம்பிச்சு 9:15 மணி வரைக்கும் அங்க நடக்குது. அங்க உள்ள பிள்ளைங்க அங்க போலாம். அருமையான ஜெயசித்ராமா முன்னாடி வாங்க, வேகமா முன்னாடி வாங்க, கடன்னு ஓடி வாங்க. ஆமா வாங்க, சீக்கிரம் வாங்க. மூகாம்பிகை நகர்ல இருந்து வந்த பிள்ளைங்களை எந்திரிச்சு நில்லுங்க பாப்போம். மூகாம்பிகை நகர் அம்மா ஜெயசித்ராமா கூட்டு வந்த பிள்ளைங்க. சரி, நீங்க எல்லாம் அம்மா கூட சேர்ந்து தாடிக்கொம்பு சர்ச்சில் இருக்கிற VBSக்கு நீங்க சண்டே கிளாஸ்க்கு நீங்க வரலாம். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உட்கார்ந்து கொள்ளுங்க. தேங்க்யூமா, தேங்க்யூ. அடுத்தது சீலப்பாடியில சிஸ்டர் முன்னாடி வாங்க, ஜெயசுதா சிஸ்டர் முன்னாடி வாங்க, சுஜித்ரா சிஸ்டர் முன்னாடி வாங்க, வேகமா முன்னாடி வாங்க சிஸ்டர். சரி, சீலப்பாடியிலிருந்து வந்த பிள்ளைங்கெல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க பார்ப்போம். சீலப்பாடியிலிருந்து வந்த பிள்ளைங்க. சரி, நீங்க எல்லாரும் ஆமா அருமையான சுஜாதா ஆன்டி முன்னாடி வாங்கம்மா. சுஜாதா ஆன்டி உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சாயங்காலம் சீலப்பாடி பகுதியில் சண்டே கிளாஸ் எடுக்கிறாங்க. அதுல நீங்க பங்கு பெறலாம். ஓகேவா? காட் பிளஸ் யூ. போய் உட்கார்ந்து கொள்ளுங்கம்மா, உட்கார்ந்து கொள்ளுங்க. ஒடுக்கம் பகுதியில் சிஸ்டர் முன்னாடி வாங்க, எப்சிபா சிஸ்டர் முன்னாடி வாங்க. ஒடுக்கம் பகுதியிலிருந்து வந்த பிள்ளைங்களாம் எழும்பி நில்லுங்க பார்ப்போம். ஒடுக்கம் பகுதியிலிருந்து வந்த பிள்ளைங்க எழும்பி நில்லுங்க. சரி, நீங்க எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் சிஸ்டர் பிரியா அவங்களுக்கு இப்ப மேரேஜ் ஆயிருக்கனால கொஞ்சம் பிஸியா இருக்கிறாங்க. அவங்க சண்டே கிளாஸ் எடுப்பாங்க. இவங்க ஏரியா கோஆர்டினேட்டர் ஆகி இருப்பாங்க. ஓகேவா? அங்க உள்ள பிள்ளைங்க, ஒடுக்கம் பகுதியில் உள்ள பிள்ளைங்க அந்த சண்டே கிளாஸ்க்கு நீங்க போகலாம். காட் பிளஸ் யூ. போய் உட்கார்ந்துக்கிறீங்க. வேகமா வாங்கம்மா. நந்தவனப்பட்டி பகுதியிலிருந்து வந்த பிள்ளைங்களாம் எழும்பி நில்லுங்க பார்ப்போம். நந்தவனப்பட்டியிலிருந்து வந்த பிள்ளைங்களாம் எழும்பி நில்லுங்க பார்ப்போம். நந்தவனப்பட்டியிலிருந்து வந்த பிள்ளைங்களாம் அருமையான ராபின் பாஸ்டருடைய மனைவி டெபோரால் லிபியா உங்களுக்கு சண்டே கிளாஸ் எடுப்பாங்க. அதுல நீங்க பங்கு பெறலாம். காட் பிளஸ் யூ. போய் உட்கார்ந்துக்கிறீங்க. ரைட், ஓகே. கணேசபுரத்திலிருந்து வந்த பிள்ளைங்கெல்லாம் எழும்பி நில்லுங்க பார்ப்போம். கணேசபுரத்திலிருந்து வந்த பிள்ளைங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் சனிக்கிழமை தோறும் சாயங்காலம் 5:30 மணிலிருந்து 6:30 மணி வரைக்கும் பாஸ்டர் மைக்கேல்னு ஒருத்தர் வந்து உங்களுக்கு சண்டே கிளாஸ் எடுப்பார். இது வரைக்கும் எடுத்திருக்கிறாரா? இனிமேல் எடுப்பார். சரிங்களா? உட்கார்ந்துக்கங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரைட், சரி. ராஜாக்குளம் பகுதியிலிருந்து வந்திருக்கிற பிள்ளைங்கள்லாம் எழும்பி நில்லுங்க. ராஜாக்குளம் எழும்பி நில்லுங்க பார்ப்போம். ஆமென். ஜெசி சிஸ்டர் முன்னாடி வாங்க. வேகமா எழும்பி நில்லுங்கப்பா. ராஜாக்குளம் பகுதியிலிருந்து வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சாயங்காலத்துல ஆமா சகோதரி ஜெசி இதுவரைக்கும் எடுத்திருக்கிறாங்க.
இனிமேல் எடுப்பாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போய் உட்கார்ந்து கொள்ளுங்க. ஒயமார்பட்டி பகுதியிலிருந்து வந்திருக்கிற பிள்ளைகளா எழும்பி நில்லுங்க பார்ப்போம். ஒயமார்பட்டி பகுதியிலிருந்து வந்திருக்கிற பிள்ளைங்களா வேகமா எழும்பி நில்லுங்க. ஆமென். முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. ஸ்தோத்திரம். ஒயமார்பட்டியிலிருந்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் ஜூன் மாசத்துல இருந்து சகோதரி அகிலாக்கா உங்களுக்கு சண்டே கிளாஸ் எடுப்பாங்க. எங்க வச்சு எடுக்கிறது, எப்படி எடுக்கிறதுன்றத அங்க இருக்கிற ஏரியா கோஆர்டினேட்டர்ஸ், ஆமா, சகோதரி ஜெயந்தி, சகோதரி செல்வமணி, சகோதரி செல்வி அம்மா, அப்புறம் சகோதரி மேரி, ஜான்சி மேரி, நீங்க எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இவங்க உங்க பகுதியில் வந்து சண்டே கிளாஸ் எடுக்க ஆயத்தமா இருக்காங்க. ஜூன்ல இருந்து வருவாங்க. ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. உட்கார்ந்துக்கங்க. கோவிந்தாபுரத்துல இருந்து வந்தவங்க, மெல்போமா பகுதியிலிருந்து வந்தவங்க, மெல்போமா முன்னாடி வாங்க. ஸ்தோத்திரம். இவங்க வர்ற ஞாயிற்றுக்கிழமையில இருந்தே கோவிந்தாபுரத்துல அவங்க வீட்டில் வச்சே எடுக்க போறீங்களாமா? விட்டுருங்க, கண்டினியூ பண்ணிருங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இவங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் உங்க பகுதியில சண்டே கிளாஸ் எடுப்பாங்க. சரியா? உட்கார்ந்துக்கங்க. அப்பா தேங்க்யூ. வேற என்னென்ன பகுதிகள் இருக்குது? கொத்தம்பட்டி, வேகமா முன்னாடி வாங்க. கொத்தம்பட்டியில இருந்து வந்த பிள்ளைங்க எழுப்பி நில்லுங்க பாப்போம். வேகமா கொத்தம்பட்டி பிள்ளைங்க. ஓகே. கொத்தம்பட்டியில இருந்து வந்திருக்கிற பிள்ளைங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சாயங்காலம் சகோதரி கிறிஸ்டி உங்களுக்கு சண்டே கிளாஸ் எடுப்பாங்க. போய் உட்கார்ந்துக்கங்க. தாடிக்கொம்புல இருந்து வந்த பிள்ளைங்க எல்லாம் எழுப்பி நில்லுங்க. ஏற்கனவே சொல்லிட்டோமா? ரைட், ஓகே. எல்லா ஏரியா வந்துருச்சா? எந்த ஏரியாமா? எம்விஎம் நகர்ல இருந்து வந்த பிள்ளைங்க எல்லாம் எழுப்பி நில்லுங்க. நம்ம ஏஞ்சலினா அம்மா பிள்ளைங்க எழுப்பி நில்லுங்க பாப்போம். ஆமா, ஏஞ்சலினா அம்மா பிள்ளைங்க அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த வாரத்துல இருந்தே ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஏஞ்சலினா அம்மா அவங்க வீட்டில் வச்சு சண்டே கிளாஸ் எடுப்பாங்க. இந்த வாரம் நான் வந்து ஆரம்பிச்சு வைப்பேன். சரிங்களா? ரைட். காட் பிளஸ் யூ. உட்கார்ந்துக்கங்க. வேற எங்கேயாவது இன்னும் நாங்க இந்த ஏரியால இருந்து வந்திருக்கிறோம், எங்களுக்கு சண்டே கிளாஸ் இல்ல அப்படின்னு ஏதாவது ஏரியா இருக்கிறீங்களா? இல்ல. எந்த ஏரியாமா? தண்ணீர் பந்தம்பட்டியில சண்டே கிளாஸ் எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நாங்க பண்றோம். சரிங்களா? அதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். உட்கார்ந்துக்கங்க. சரி, காட் பிளஸ் யூ. உட்கார்ந்துக்கங்க. ரைட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சரி, ரைட். சரி, கர்த்தர் நல்லவர். 5 நாள் நல்ல பிள்ளைகளா இருந்தீங்க. இப்போ ஒரு நிமிஷம் பேசினா எழுப்பி விட்டுருவேன். அந்த கண்ணாடி கழட்ட சொல்லுங்க. பேசினா எழுப்பி விட்டுருவேன். ரைட். கடைசியா, இதுவரைக்கும் உங்க வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கலாம், என்ன போராட்டம் இருக்கலாம். ஒருவேளை இங்க சில பேரண்ட்ஸ் வந்திருக்கிறீங்க, உங்க வீட்டில் ஏதாவது கஷ்டம், ஏதாவது பிரச்சனை. பாஸ்டர், எங்க அப்பா டெய்லி குடிக்கிறாரு பாஸ்டர், குடிச்சிட்டு வந்து எங்க அம்மா போட்டு அடிக்கிறாரு. எங்க வீட்டில் ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்கு. இப்ப ஜூன் மாசம் ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட எங்களுக்கு வழி இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். இல்ல எங்க அப்பாவுக்கு உடம்புக்கு முடியல, எங்க அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல, அப்படி ஒரு சூழ்நிலையில கூட நீங்க இருக்கலாம். யாரா இருந்தாலும் இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறவரா இருக்கிறார். இப்ப நம்பிக்கையோட கடைசியா ஒரு ஜெபம் பண்ண போறோம். அந்த ஜெபம் பண்ணும்போது நான் நம்புறேன் கர்த்தர் உங்க வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கொண்டு வர போறார். உங்க வீட்டில் கடன் பிரச்சனை இருக்கா? உங்க அப்பா குடிக்கிறாங்களா? வீட்டில் யாருக்கா உடம்புக்கு முடியாம இருக்கா? வியாதி படுக்கையா? ஹார்ட் பிரச்சனையா இருக்கு எங்க அம்மாவுக்கு, எங்க அப்பாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்ன பிரச்சனையா இருந்தாலும் இப்ப நம்ம ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா ஒரு அற்புதத்தை செய்ய போறாங்க. நம்புறீங்களா? யார் வாழ்க்கையிலாம் ஒரு நன்மை நடக்கணும், எங்க வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கணும் பாஸ்டர், கை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். வெரி குட். அப்ப அப்படி எல்லாரும் எழும்பி நிக்கிறீங்களா? எல்லாம் எழும்பி, சத்தம் போடாம எழும்பி நில்லுங்க பார்ப்போம். மானிட்டர் வராதா பாஸ்டர்? மானிட்டர் வராதா? எல்லாரும் எழும்பி நில்லுங்க பார்ப்போம். எல்லாரும் எழும்பி நிக்கணும். அவங்க எல்லாம் எழும்ப மாட்டாங்களா? எல்லாரும் எழும்பி நிக்கிறீங்களாப்பா? வெரி குட். பக்கத்துல பேசக்கூடாது.
நோ 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 நோ. ஏய், பக்கத்தில் பேசக்கூடாது. எல்லாம் கண்ணை மூடுங்க பாப்பா, எல்லாம் கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடுங்க. நேத்தன் எலும்ப சொன்னேன், நம்ம பிள்ளைங்களே எப்படி இருந்தா எப்படி, எல்லாம் எலும்பி நிற்க சொன்னேன். தமிழ் தெரியுமா தெரியாதாப்பா? எல்லாம் எலும்பி நிற்கிறீங்களா? கண்ணை மூடுங்கப்பா, கண்ணை மூடுங்கப்பா, கையை கூப்புங்க. நான் ஒரு 4 வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். சொல்லுவீங்களா? சொல்லுவீர்களா? சரி, நான் சொல்லுங்க. என்ன? ஓகே, கையை கூப்பிக்கங்க, கண்ணை மூடிக்கிறங்க, சத்தமா சொல்லுங்க. நான் சொல்லுங்க. ஓகேவா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்வார், என்றாகிலும் என்னை மறந்ததுண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்வார், என்றாகிலும் என்னை மறந்ததுண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்யும் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்யும் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். இந்த 4 வார்த்தை அப்படியே கண்ணை மூடி நான் பாடும்போது, என் கூட சேர்ந்து அண்ணா பாடும்போது அப்படியே கண்ணை மூடி ஒரு ஜபமா மனசுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அதை மனசுல நினைச்சுக்கங்க. ஜூன் மாசம் எனக்கு ஒரு ஸ்கூல் பேக் வாங்கணும், எங்க வீட்டில் ஃபீஸ் கட்டணும், எங்க வீட்டில் இருக்கிற வறுமை மாறணும், குடிப்பழக்கத்தில் இருக்கிற எங்க அப்பாவுக்கு ஒரு விடுதலை வேணும், மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிற என் தம்பிக்கு ஒரு சுகம் வேணும், எங்க வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனை மாறணும், வட்டி கட்டி எங்களால மாள முடியல, எங்க வீடு ரொம்ப குடிசை வீடா இருக்கு பாஸ்டர், எங்களுக்கு ஒரு நல்ல வீடு வேணும், எங்க அப்பா கெட்ட வார்த்தை பேசிட்டே இருக்கிறாரு, எங்க அப்பாவுக்குள்ள ஒரு மாற்றம் வேணும், எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து எங்க அம்மா போட்டு அடிக்கிறாரு, ஒரு மாற்றம் வேணும். அப்படி விரும்புற பிள்ளைங்க மாத்திர கண்ணை மூடி, விரும்பாத பிள்ளைங்க கண்ணை திறந்துகிட்டு இருங்க. விரும்புற பிள்ளைங்க, விரும்புற பெற்றோர் கண்ணை மூடி என்னோடு கூட சேர்ந்து, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? நீங்க பாடுங்க. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்யும் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய்
ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். உயர்த்தி பாடலாமா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. கண்களை மூடி இருக்கிற இந்த வேளையில, கண்ணை மூடி இருக்கிற இந்த வேளையில நான் உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ண போறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த 5 நாட்கள் VBSல பங்கு பெற்றிருக்கிற 200க்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. எவைகளை எதிர்பார்த்து இந்த நேரத்தில் கண்ணை மூடி இருக்காங்களோ, எது எங்க குடும்பத்துல நடக்கணும்னு இந்த பிள்ளைங்க ஏங்கிட்டு இருக்கிறாங்களோ, அந்த காரியத்துல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. சரியா படிப்பு வரலையா, ஏசப்பாட்ட கேளுமா. கண்ணை மூடி ஏசப்பாட்ட கேளு. ஏசப்பா, எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஏசப்பான்னு கேட்டினா, ஏசப்பா உனக்கு ஞானத்தை கொடுப்பாரு. உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவாரு. உங்க அம்மா அப்பா சண்டை மாறும். உங்க வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாறும். உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனம், உன்கிட்ட இருக்கிற வியாதி எல்லாம் மறையும். ஏசப்பா உங்க குடும்பத்துல சமாதானம் தராரு, சந்தோஷம் தர்றாரு. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிச்சு அனுப்புறாரு. ஒரு முறை ஏசப்பாக்கு நல்லா கைத்தட்டி ஒரு சத்தமா ஆமென். அப்படி நீங்க நின்றுகிட்டு இருக்க நேரத்துல ஏசப்பா இந்த நேரத்துல ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கிறார். ஆமென். 10th எக்ஸாம் எழுதின பிள்ளைங்க எல்லாம் நம்ம சர்ச்ல நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதுல ஒரு அக்கா எங்க அந்த அக்கா வர சொல்லுங்க. அந்த அக்கா வர சொல்லுங்க. சீக்கிரமா முன்னாடி வாங்க, வேகமா கடகடான்னு முன்னாடி வாங்க பாப்போம். ஓடி வாங்க, அப்படித்தான் ஓடி வரணும். இப்படி முன்னாடி வாங்க, மேல வாங்க. தோத்திரம். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை
மறந்தது உண்டா? அதுக்கு முன்னாடி இந்த அக்காவுக்கு ரிசல்ட் வந்துச்சு. எத்தனை மார்க்குனா 500க்கு 470 மார்க் வாங்கி இருக்கிறாங்க. 30 மார்க் தான் போயிருச்சு. ஆமா, 470 மார்க் வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நம்ம விபிஎஸ்ல வந்த நம்முடைய சிஸ்டர். கை நல்லா தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ராகா ராகா ராபா பாபா பாபா. God bless you. God bless you. God bless you. God bless you. போய் உட்கார். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்க வாழ்க்கையில இப்படி அற்புதத்தை செய்வார். அவரை நம்புங்க. உங்க ஏரியா கோஆர்டினேட்டர் உங்களை எங்க இருந்து சண்டே கிளாஸ்க்கு இந்த விபிஎஸ்க்கு கூட்டு வந்தாங்களோ அந்த ஏரியா கோஆர்டினேட்டர்ஸை பிடிச்சிக்கங்க. அவங்களோட ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனைக்கு வாங்க. சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உட்கார்ந்துக்கங்க பாப்போம், உட்கார்ந்துக்கங்க. வாசிங்களாமா? என் தேவன் எனக்கா என்